பட்டாசு வேலைக்கு போன தேர்ந்தாரு எங்களுக்கு பிழப்பு. மற்ற வேலைக்கு இல்லை, வேலை இல்லை. நாங்கள் என்ன வேலைக்கு என் பிள்ளை 30 வருஷமா உத்திரால வேலை செஞ்சுட்டு கோட்டூர் பக்கத்தில். என் பிள்ளை அந்த சூளுக்கு இதுக்கு விளையாடு கொண்டு பிறந்தா 2 இல்லை இருக்கு. ஆனால் 2 ஆம்பளை பையன், ஒன்று 11 படிக்கிறியா, ஒன்று 2 படிக்குது. என் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணும், என் பேர மாறிக்கு உதவணும், அரசாங்கத்தில் இருந்து உதவணும். என் பிள்ளைக்கு காடு இடையெல்லாம் இல்லை சார், வீடு வாசலாம் இல்லை சார். என் பிள்ளைக்கு உழைச்சாட்டேன் அந்த சாப்பாடு. போயிட்டு வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ஊருக்கு போகணும். தொட்டாங்கத்தில் கட்டி கொடுத்துருந்தேன். அங்கதான் கட்டி கொடுத்துருக்கேன் சார். ஸ்கூலுக்கு லீவுக்கு கூட வந்தாங்க சார். பிள்ளைய வந்தாங்க வேலைக்கு கூட. இந்த பிள்ளை வேலைக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் ஒய்ஃபு இறந்து போயிட்டாங்க. ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்கண்ணே. 2 பேரும் இறந்ததில் அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பையன் இருக்கான் சின்ன பொண்ணு. இந்த பிள்ளையும் சின்ன பொண்ணு தான். அவங்க 2 பேத்துக்கு வாழ்வாரம் வேணும். ஏன்னா 2 பேரையும் இழந்துட்டு இப்போ உட்காந்துட்டு இருக்கோம். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் 2 பேரும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். தெரியாம தானே உட்காந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. செய்ய முடியாது. படிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி வீட்டுக்கார மாதிரி 2 பையங்க, ஒரு பையன் சின்ன பையன், ஒரு பையன் பெரிய. பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போறேன்னு தெரியல. ஆமா, அது நம்ம உயிரே போகணும். அது தவிர்க்கணும், வேற வேலை இருக்கணும்ல. ஆளுகளுக்கு ஜனங்களுக்கு வேற வேலை கிடைக்கணும், வேலை இல்லை அப்படின்றப்ப நம்ம கிராமத்துன்றப்ப எல்லாமே ஃபயர் ஆஃபீஸ் தான், வேற எந்த வேலைக்கும் போறது கிடையாது. அப்படின்றப்ப இந்த வேலை பார்த்தா தான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருக்கு. அம்மாவோட கடைசி தங்கச்சி, அதுக்கு முந்தின தங்கச்சி 2 பேர் இறந்தாங்க. கடைசி தங்கச்சிக்கு 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணுமே மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அதுக்கு முந்தான சித்திக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். சித்தப்பா இறந்து 2 வருஷம் ஆகுது. அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்காங்க. இறந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே குடும்பத்துல 2 பேர், அக்கா தங்கச்சி, கூட பிறந்த அக்கா தங்கச்சி. ஃபயர் ஹவுஸ் சுத்தமா இருந்தா லைசன்ஸ் கொடுத்து வேலை பார்க்கலாம். இல்லையா ஃபயர் ஹவுஸ் இழுத்து முடுறது நல்லது. அதுக்காண்டி எல்லா உயிரையும் நம்மளால இழந்துகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஒரு கார்பன் கம்பெனி இந்த மாதிரி வச்சா கூட ஒரு 300 ரூபாய் டெய்லி கிடைச்சா கூட போதும் அன்றாட சாப்பாட்டுக்கு. வேற வழி இல்லாம தான் வேலைக்கு வருது.